அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பது இது பழைய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை. இருந்தாலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் காலை வரையற்ற ஊதியம் இது பதிவு செய்ய வேண்டும். இந்த வருகின்ற சட்டசபை தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதியில் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தற்போது அனைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பது பழைய ஓய்வூதிய திட்டம். தற்போது நமது தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ளபடி 10% நம் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து அதிலிருந்து ஓய்வூதியம் பலன் கிடைக்குமாறு அறிவித்துள்ளனர். ஆனால் அனைத்து அரசு ஊழியர்களும் எதிர்பார்ப்பது அந்த 10% பிடிப்பு இல்லாமல் பழைய முறைப்படியே பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்பது அனைத்து அரசு ஊழியர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையாக பெரும்வாரியாக திகழ்வது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் அனைவருக்கும் மிகுந்த ஏற்புடையதாக இருக்கும். அதாவது 10% ஊதிய பங்களிப்பு அனைத்து ஊழியர்களும் செலுத்துகின்றனர் CPSN என்கிற திட்டத்தில். அந்த 10% ஊழியர் பங்களிப்பை இதுக்கப்புறம் அரசு ஊழியர்களும் பிடித்தம் செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் இவர்கள் எதிர்பார்ப்பு என்னவென்றால் 10% கான்ட்ரிபியூஷன் தொகையை ரத்து செய்யணும். இனி வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் வாக்குறுதிகள் இருந்தாலும் சரி, ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த 10% தொகையை பிடித்தம் செய்வது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.